வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சிறுகதை புத்தக உலகம். இந்த கதையோட கதாநாயகன் வேங்கடம் அவர்கள். அவர் எப்படின்னா, அவர்கிட்ட புத்தகம் வாங்குறதுக்கு காசு இருக்காது. அவர் ஒரு ஏழை விவசாயி. ஆனால் அவர்கிட்ட பேசுகிற நண்பர்கள், அவர் கூட இருக்கவங்க, இல்லை தெருவில் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசி ரொம்ப அவங்கள சுவாரஸ்யமாக பேச வச்சு அவங்கக்கிட்ட என்ன கதை புத்தகங்கள் இருக்கோ இல்லை என்ன மாதிரி புத்தகங்கள் இருக்கோ அதை வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் படிப்பார். படிக்கிறதோடு சரி, திரும்ப கொண்டு வந்து கொடுக்கலாம் மாட்டார். இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்க எல்லார்கிட்டேருந்து புத்தகங்களை வாங்கியிருக்காரு. ஆனால் யாருக்கும் திருப்பி கொடுத்தது கிடையாது. அந்த ஊர் நூலகத்துலேயும் அப்படிதான் போய் புக்கை வாங்குவார், இரவில் எடுத்துப்பார், திருப்பி கொண்டு போய் புக்கு கொடுக்கறது கிடையாது. இதையே ஒரு வாடிக்கையாக அந்த மனுஷன் ரொம்ப காலமாக வச்சுட்ருக்காரு. இப்போ வயசும் அவருக்கு 60 ஆயிடுச்சு. இந்த மாதிரியே அவரோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் கூட இருக்க நண்பர்கள் ஒரு சில பேருக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா இவர் நூலகத்தையும் புக் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாரு, பொறுப்பாசிரியரும் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் நண்பர் ஒருத்தவர் பொறுப்பாசிரியர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் சார் நீங்கள் வேங்கடமுக்கு புக் கொடுக்குறீங்க ஆனால் திருப்பி வாங்க மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு. இப்போ அந்த பொறுப்பாசிரியர் சொல்கிறாரு, ஆமாப்பா அவர் திருப்பி கொடுக்க மாட்டார் தான், ஆனால் இனிமேல் போய் அவர்கிட்ட நம்மளால் கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு, ஏன் போய் கேட்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு. இப்போ பொறுப்பாசிரியர் சொல்கிறாரு, இல்லை அவர் இறந்து போயிட்டாருப்பா, இனிமேல் போய் கேட்டும் புண்ணியம் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த நண்பர் சொல்கிறாரு, ஐயோ அவர் இறந்து போயிட்டாரா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, சரி புத்தகத்தை திரும்பி வாங்கலனாலும் பரவாயில்ல, அவர் வீட்டுக்கு போய் நாங்கள் துக்கம் விசாரிச்சுட்டு வரோம், அவர் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விலாசத்தை வாங்கிக்கிட்டு இன்னும் 2-3 நண்பர்கள் சேர்ந்து அவரோட வீட்டுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகிற வழியில் ஒரு வீட்டுக்கு அருகில் இருக்க ஒரு நபரை பார்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க, வேங்கடம் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போது அந்த நபரை சொல்கிறாரு, இங்கேருந்து 2 தெரு தள்ளி தாங்க இருக்குது, ஆனால் அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ அந்த நண்பர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் இறந்து போனதை விசாரிக்க தான் வந்திருக்கோம், அவர் எப்படி சார் இறந்து போனார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அந்த நபர் சொல்கிறாரு, உங்களுக்கு தான் தெரியுமே, அந்த மனுஷன் எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த மாதிரி உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது அவரோட மனைவியும் மகனும் வீட்டில் சாவி தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி தேடிட்டு இருந்திருக்காங்க. இவர்கிட்ட கேட்டதுக்கு இவர், நான் தான் புக்கு படிக்கிறேனே, நீங்களே தேடிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உடனே அவங்க 2 பேரும் கோவப்பட்டு வீடு முழுக்க தேடியும் சாவி கிடைக்காதால இவரோட புத்தக அலமாரியை கீழே தள்ளி விட்டுட்டு, இனிமே சாவி இதுக்குள்ளே இருந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு கோவம் வந்து, இதையும் தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி அவரோட மகனை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கிட்டாரு. அவர் மகனுக்கு அதை விட அதிக கோவம், இவ்வளோ நேரம் நீங்கள் என் கூட தேடாமல் இப்போ என்னை அடிக்க வர கை ஓங்குறீங்களா அப்படின்னு சொல்லி இவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். அவர் உடனே அந்த கண்ணு முன்னாடி புத்தகங்கள் விழுறதும் தன் மகனே தன் அடிச்சுட்டாங்கிறதையும் தாங்கிக்க முடியாமல் அந்த இடத்துலையே நெஞ்சுவலி இறந்து போயிட்டாரு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, சரி சார் அவர் இறந்து போயிட்டாரு, அவர் அவ்வளோ புத்தகங்கள் சேகரித்து வச்சுருந்தாரு, அந்த புத்தகங்கள்லாம் எங்கே இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு. இப்போது அந்த மனுஷன் சொல்கிறாரு, அவர் இறந்து போனப்போ அவர் கூடவே சேர்த்து அத்தனை புத்தகங்களையும் எரிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு.